Hi guys, welcome back to my channel KKVNA Vlogs. By the way, you're watching my channel for the first time and enna pathina oru small intro. This is me Kavita, a happy homemaker and very happy to say an YouTuber who just love doing videos. ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த vlog now. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் 25th அன்னைக்கு நாங்கள் ஹோம் டவுன் கிளம்பியிருந்தோங்க. இதுவே வயநாடு போல ரொம்ப சடன் பிளான் தான். ஸோ இன்னைக்கு ஹோம் டவுன் vlog தான் பார்க்க போறீங்க. அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். வயநாடு போயிட்டு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 2 days கூட கேப் இல்லைங்க. அவ்வளோ டயர்டாக இருந்தது. பட் இமீடியட்டாக இங்கே சென்னையில் நாங்கள் ப்ரேயர் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்த டைமில் தான் அம்மா கால் பண்ணாங்க. கிளம்பி ஊருக்கு வர சொன்னாங்க. நான் சொன்னேன் அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குது வயநாடு போயிட்டு வந்துட்டு, ஸோ என்னால் முடியாதுன்னு சொன்னேன். பட் அம்மா ஒத்துக்கவே இல்லை திஸ் டைம். எதுக்குன்னா மெயின் ரீசன் அஜய் ஹாலிடேஸில் இருக்காங்க. ஸோ அவன் ஊருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டா அவன் வரவே மாட்டான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் பீன் 2 years ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீ அஜய்க்காகவாது ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ சேட் ஓகே வரோன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல தாங்க ஊருக்கே கிளம்பணும். அண்ட் லஞ்ச் டைம் தான் கரெக்டாக ரீச் ஆனோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. vlog எல்லாம் எடுக்கல. அண்ட் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு ஒரு குட்டி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுங்க. குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு சித்தி ஒரு ஸ்மால் கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நீங்க பார்த்துட்டு இந்த கியூட்டான சாண்டா கிளாஸ் தாங்க பக்கத்துல ஜஸ்ட் உட்கார வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் சப்போர்ட் இல்லாததுனால அது கரெக்டா அங்க ஃபிக்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் மேடம் செட். அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருக்க இந்த 2 பேர் பெரியம்மா வீட்டுல இருக்கிற டெனன்ஸுங்க. வெரி வெரி ஸ்வீட் பீப்புள். ஆக்சுவலி அவங்க தே ஆர் ஃப்ரம் நியூ டெல்லி. அவங்க கிட்ட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட யூடியூப் சேனல் பத்தி. ஈவன் தோ தே டோன்ட் நோ தமிழ், ஸ்டில் தே ஆர் வாட்சிங் மை vlogs ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் பாருங்க, சஜி குட்டியும் அண்ட் லக்ஷ்மி குட்டியும் அண்ட் எல்லா குட்டீஸும் அசம்பிள் ஆயாச்சுங்க செலிப்ரேஷனுக்கு. செம்மையா இருந்தது அன்னைக்கு. அதுவும் குட்டீஸோட எஸ்பெஷலி நம்ம ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் சூப்பர் டூப்பர் டைமுங்க. ஆக்சுவலா எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் ஹாய் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தே ஆர் சேயிங் ஹாய். லவ்லி லவ்லி கிட்ஸ். வி ஹேட் லவ்லி டைமுங்க அன்னைக்கு. இதை பார்த்துட்டு இருக்க சில பேர் நினச்சிக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு கேக்கெல்லாம் வீட்டில் கட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் ஆக்சுவலி பீப்புள் ஆர் நாட் டூயிங். பட் ஸ்டில் வி என்ஜாய் தட்டுங்க. ஏன்னா இது போல் குட்டீஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது போல் செலிப்ரேட் பண்ணுறப்படி அந்த ஒரு ஜாய்ஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வி ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் டைம் தட் டே. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா வீட்டில் இருந்தாங்க vlog கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு எக்ஸ்பெக்டே பண்ணலிங்க. சடனாக இட் ஸ்டார்டட் ரெய்னிங். செம்மையாக இருந்தது வெதர் பார்க்கறதுக்கே. அதுவும் அம்மா வீட்டில் கிச்சனுக்கு ஜஸ்ட் பேக்கில் டெரஸ் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது போல் வெதர் எல்லாம் எங்களுக்கு திருத்தணி போகிறப்ப இருந்தது. ஸோ இந்த ட்ரெயின் எல்லாம் பார்த்துட்டு செமையா இருக்குங்க. சென்னையில் இதெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணுவேன். ஸோ அதனாலேயே எனக்கு இது போல வெதர் டைம்ல என்னோட ஹோம் டவுன்ல இருக்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் அன்னைக்கு மார்னிங் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி வித் குருமா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. சார்ஜர் என்னோட இன்சர்ட் பண்ண முடியலைங்க. ஸோ அம்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட சார்ஜர் இன்சர்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அம்மா மில்க் பேக்கெட் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பியாச்சு. அம்மா மில்க் பேக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நியூவா அம்மா வாங்கியிருந்த கடாய் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் குருமாக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாய்க்கு ஈக்குவல் ரேட் ஆயிடுச்சுங்க. 536 rupeesங்க இந்த கடாய். ஸோ இது போல பெரிய கடாயெல்லாம் அம்மா நாங்க யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இண்டாலின் கடாய். இப்போ அம்மா குருமாக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேக்ஸிமம் நான் இண்டாலின் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இது போல நிறைய குவான்டிட்டி செய்யறப்ப இண்டாலின்ல யூஸ் பண்ணா அது கொஞ்சம் தீயாம இருக்கும். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் ஹோல் ஸ்பைசஸ் ஃபார் டெம்பரிங். அண்ட் இந்த குருமாக்கு நீங்கள் ஆனியன்ஸை லென்த் வைஸாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடியாக சாப் பண்ணிக்க வேண்டாம். அது ரொம்ப ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். ஆனியன்ஸோடவே நான் க்ரீன் பீஸையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ எம் ஆடிங் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது நல்ல ரா ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. டொமேட்டோ நல்லா சாஃபன் ஆகணும். அது வரையும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டுருங்க. டொமேட்டோஸ் நல்லா ஸ்மாஷ் ஆன உடனே இப்போ குருமாக்கு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் காரம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க.
எதுக்காக நான் க்ரீன் சில்லிஸ் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் எண்ணெயிலே போட்டுட்டிங்கன்னா க்ரீன் சில்லிஸ் அது ஒரு போல் சுருண்டுனப்படி ஆகிடும். அண்ட் கலர் ஆல்சோ ரொம்ப டார்க் க்ரீனாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து ஐம் ஆடிங் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த குருமாக்கு வி ஆர் கோயிங் டு ஹாவ் இட்லிங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப திக்காக பண்ணலை. கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கொதிச்சிட்ருக்க இந்த டைமில் வந்து ப்ரிப்பேரிங் கோகனட் பேஸ்ட்டுங்க. கோகனட் பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெங்கால் கிராம் அண்ட் ரோஸ்டட் பெங்கால் கிராம் அண்ட் கொஞ்சம் கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்புங்க. ஸோ இதுதான் ரொம்ப உங்களுக்கு ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ மறக்காமல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ மழை பாருங்கள் இன்னுமே வந்துட்டுருக்கு. நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட விடவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த மிக்சிக்கு பின்னாடியே ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. என்னன்னா, இது எங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசில் நான் வாங்கின மிக்சி. நான் ஒரு 5 to 7 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால நான் வந்து வேறு மிக்சி வாங்கிட்டேன். பட் அம்மா வந்து நீ எல்லாத்தையுமே இப்படி தான் வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் மீன் ஆல்மோஸ்ட் 15 to 20 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எனக்கு கிரைண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து ஜஸ்ட் வி ஹாவ் டு ஆட் இன் தட் கிரேவி. அவ்வளோதாங்க. இன்னுமே மழை ஸ்டாப் ஆகலைங்க. ஸ்டில் இட்ஸ் ரெய்னிங் தான். ஸோ இதுதாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரிய அட்வான்டேஜ். குக்கிங் பண்ணுற டயர்ட்னஸ் கூட தெரியாது எனக்கு. அம்மா வீட்டுக்கு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது போல் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுன்ற குட்டி குட்டி விஷயம்லாம் அம்மா கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பேங்க. பட் நினைக்கிறதோட சரி, நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு வந்து என்னால் அதை அடாப்ட் பண்ணிக்கவே முடியறதில்ல. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக வந்து நமக்கு டெம்டேஷன்ஸ் தாங்க அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கவே விடாதீங்க. அது ஒரு போல் ஆயில் திரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, எனக்கு அந்த எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப நேரம் தேங்காவை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா கோகனட் பேஸ்ட்டை வந்து அதுக்கு நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது உண்மையாக ஐ மீன் தப்பாக சொல்லிட்டு இருக்கேனான்னு தெரியல. தப்பாக சொல்லியிருந்தா ஜஸ்ட் ஃபர்கிவ் மீ ப்ளீஸ், கரெக்ட் மீ. எனக்கே தெரியாதுங்க. அன்றைக்கி அம்மா வந்து வடைக்கு ஊற போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வடை குருமா தான் வி ஆர் கோயிங் டு என்ஜாய், பருப்பு வடை குருமா. ஸோ அந்த பருப்பு வடை ஜென்ரலாக எப்படி பண்ணுவோன்னா, ஐ மீன் சோக் பண்ண பருப்பில் வந்து கொஞ்சமாக வில் ஆட் சோம்புங்க, அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அண்டு பூண்டு வந்து ஜஸ்ட் தட்டி போடணும். அது தோலெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த வடை. அந்த சோம்பு ஆட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதாங்க. குருமாவை ரெடி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஷவர் எடுக்க கிளம்பிட்டேன். ஒரு 9:30 போல் சுஷ்மிதா வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வடை போடுற டியூட்டி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சுஷ்மிதா தான் ஷீ இஸ் ஃப்ரையிங் பருப்பு வடாஸ். ஒரு பக்கம் இட்லியும் ஊற்றி வச்சுட்டோங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, நம்ம வடை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். கோல்டன் கலரில் உங்களுக்கு வடை இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சுஷ்மிதா வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு குளிச்சுட்டு வந்த உடனே செம பசி எனக்கு. அதுவும் இது போல் டேஸ்டியான டிஷ்ஷஸ் பண்ணுறப்ப நமக்கு சீக்கிரமே பசி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நாட் ஒன்லி வடை குருமாங்க, இட்லி, சாம்பார் அண்ட் வடை குருமா. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியாக சில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock போல் வந்து நான் ஹெட் மசாஜ்க்காக எங்கள் ஊர்லேயே நான் எப்போயுமே போகிற பார்லருக்கு தாங்க கிளம்பியாச்சு. அங்கே போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஹெட் மசாஜ் எடுத்துட்டேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு ஆல்சோ ஊருக்கு போனேன்னா நான் இவங்க கிட்ட தான் வருவேங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஹெட் மசாஜ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அண்ட் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை வந்து காட்டிட்டு இருந்தாங்க. இது அவங்க ஹோம்மேட் ஆயில் அண்ட் ஒரு நைட் க்ரீம் டே அண்ட் நைட் க்ரீம் போத் 2 times யூஸ் பண்ணலாம். அதுதான் எனக்கு காட்டிட்டு இருந்தாங்க.
இருந்தாங்க. அக்கா ஒரு வாட்டி நீங்க இத ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஐ ஹேவ் பீன் ட்ரையிங். இப்போ ஆல்மோஸ்ட் நான் வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் ஒரு 20 டேஸா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஐ அம் கம்ப்ளீட்லி ஹேப்பி வித் இட். நான் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லலைங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அதுக்கான என்ன நேம் ப்ராப்பரா வைக்கல. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் பீரியட்ல தான் இருக்காங்க. இன்னுமே நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ப்ராப்பரா ஃபீட்பேக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் ஐ அம் ஹேப்பி வித் தட். அதுவும் ஹோம் மேட்ன்றதுனால ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. ஸோ என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஹேப்பி. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ குடுக்குறேங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுன்னா மாத்திரம் உங்களுக்கு நான் ரிவ்யூ குடுக்குறேன். ரிலாக்ஸிங்கா ஹெட் மசாஜ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஹேர் ட்ரிம் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரிம் பண்ணி ஃப்ரண்ட்லயும் பேக்லயும். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆகிருக்குங்க. நான் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி கிளீன் அப் அண்ட் ஃபேஷியல் இதுக்கு முன்னாடி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னவோ தெரியலங்க எனக்கு ஐ ஜஸ்ட் லாஸ் மை பேஷன்ஸ். அந்த அளவுக்கு பார்லர் போயிட்டு பொறுமையா உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது இரிட்டேட்டிங்கா இருந்தது. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா ஃபேஸ் வந்து ஐ மீன் ரொம்ப பிரேக் ஆயிடுமோ ஸ்கின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட்டும் இருந்தது. 15 இயர்ஸா வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அன்னைக்கு அவங்க வந்து என்ன ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணாங்க. அக்கா நீங்க எப்ப வந்தாலும் பண்ணதில்ல. பட் ஐ சஜஸ்ட் யூ ஒரு நல்ல ஹெர்பல் குட் ஃபேஷியல் சஜஸ்ட் பண்றேன். நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுனால எனக்கும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஃபேஷியலோட ஐ மீன் அன்னைக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் தாங்க அத்தை வீட்டுக்கே வந்திருந்தோம். ஏன்னா வந்த உடனே நீங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ அதெல்லாம் போனதுனால அன்னைக்கு வந்த அன்னைக்கே என்னால வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்திருந்தோம். அண்ட் வந்த உடனே அஜய் கிட்ட வந்து அவங்க நியூவா வாங்கின ரெஃப்ரிஜரேட்டர் தான் காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸோ அவனும் பார்க்கலன்றதுக்காக அதை தான் காட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ மேலே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரேட் சென்டர்ல அத்தை எக்ஸிபிஷன்ல வாங்கினதுங்க. ஸோ அதெல்லாம் தான் எங்களுக்கு ஐ மீன் அஜய்க்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நாங்க வந்த உடனே அத்தை வந்து எங்களுக்காக தாங்க தோசைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ சட்னி எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு தோசை சாப்பிட சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஸோ கீ ரோஸ்ட் தாங்க இப்போ சாப்பிட போகிறோம் நாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், சில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலாம், அஜய் வேறு வந்திருக்கான் இல்லைங்களா, ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக செய்வாங்க கண்டிப்பாக அவங்க. ஸோ என்ன செய்யலான்னு பேசிகிட்டு இருந்தப்போ தான் அத்தையே சொன்னாங்க நம்ம ஸ்கந்தா பேலஸ் போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஊரில் அது பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க. ஜிஆர்டி அதுக்கடுத்து ஸ்கந்தா பேலஸ். நான் இதுவரையும் போனதில்லை. எவ்ரி டைம் நினைப்பேன் போகணும்னு சொல்லிட்டு. பட் சான்ஸ் வந்ததில்லை. ஸோ இந்த வாட்டி அத்தை வா போகலான்னு சொன்னாங்க. அங்கேயே நம்ம டின்னருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அத்தை மாமாலாம் போயிருக்காங்க. ஃபுட் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குமா. ஸோ நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அங்கே சூஸ் பண்ணேன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டிக்கு தான் போகலான்னு நினச்சோம் நான்வெஜ்ன்றதுனால. பட் ஃப்ரைடே இல்லைங்களா, ஸோ நானும் அத்தை யாருமே சாப்பிட மாட்டோம் நான்வெஜ். ஸோ அதனால் ஓகே நம்ம வெஜ் ஹோட்டலே ஸ்கந்தா பேலஸே போயிடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணியாச்சு. நைட் ஒரு 7:30 போல் ஃபேமிலியாக கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ ஹோட்டலுக்கு ரீச் பண்ணிட்டோங்க. அண்டு போன உடனே கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் விசிட் சொன்னேன் இல்லைங்களா ஸ்கந்தா பேலஸ்க்கு, ரொம்ப நல்லா இருந்தது. போன உடனே என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கந்தா பேலஸ்க்கு வரது. ஸோ இங்கே எந்த டிஷ்ஷஸ் வந்து ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது. அத்தெல்லாம் ஆல்ரெடி வந்ததுனால அவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன் இங்கே என்ன சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வி ஸ்டார்டட் வித் ஒரு வெஜ் கிளியர் சூப் அண்ட் ஹாட் அண்ட் சோர் சூப்புங்க. அதுக்கு ஸ்டார்டர்ஸாக வந்து 2 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் எஸ்பெஷலி பேபி கார்ன்
65 வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருந்ததுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. செமையா இருந்தது. ஸ்பைஸ் லெவல் எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. அவங்க கிட்டயே சர்வ் பண்ண சொல்லிட்டோங்க. இப்ப அத சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. பேபி கார்ன் அடுத்து பன்னீர் 65 ஆர்டர் பண்ணோங்க. அதுவுமே நல்லா தான் இருந்தது. அண்ட் மெயின் கோர்ஸ் வந்து வி ஆர்டர்ட் நூடுல்ஸ் ஒண்ணு வெஜ் நூடுல்ஸ் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்காஸ் அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலாங்க. ஸோ சூப்பரா இருந்தது எங்க டின்னர் அங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட ஆஃப்டர் லாங் டைம். இங்க பாருங்க இட்லி சாம்பார் இவ்ளோ மெயின் கோர்ஸஸ் டிஷ்ஷஸ் இருக்கிறப்ப யாருக்கு இந்த இட்லி சாம்பார்ன்னு கேட்குறீங்களா? அங்கிளுக்கு தாங்க. மாமாக்கு தான் இட்லி சாம்பார். என்ன போல தான் மாமா எங்கே போனாலும் அந்த சவுத் இண்டியன் டச் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இட்லி சாம்பார் நாங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே வெரைட்டியா டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. பட் நானும் மாமாவும் மாத்திரம் கண்டிப்பா இட்லியோ, தோசையோ ஆர்டர் பண்ணிடுவோம். எங்களுக்கு அப்ப தான் ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தபடி இருக்கும். ஸோ டின்னரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நான் ஊருக்கு வந்துட்டு 2 டேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க. அண்ட் 3rd டே நாங்க எங்க கிளம்புனோம், எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் vlogல பார்க்க போறீங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் KKVNA. ஸ்டே ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை. ஹேவ் அ குட் டே.